பக்ரீத் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பக்ரீத்க்கு ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு. ஸோ போய் சாப்பிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். சொல்லுங்க, என்ன சொல்ல? இன்னைக்கு என்ன வீடியோ? இன்னைக்கு பக்ரீத் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பக்ரீத்க்கு ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு. ஸோ போய் சாப்பிட்டுட்டு தொண்டை வயிறு ஃபுல்லா இல்ல, தொண்டை வரைக்கும் சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். ஆடும் கோழியும் உள்ள வந்து பரலுது உள்ள. ஒரு கட்டு கட்டியாச்சு பிரியாணிய. இது உண்ட மயக்கம் தொண்டருக்கு மட்டுமா இல்ல தொண்டை வரைக்குமான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இப்போ எங்களுக்கு தொண்டை வரைக்கும் தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலுக்கு கிளம்பியாச்சு. ஹோட்டலில் சாப்பிட்லாம், கொஞ்சம் லாங்காக போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் நம்ம என்ன தான் நம்ம ஃபேமிலி மட்டும் தனியாக என்ன தான் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அந்த ஒரு ஹாப்பியான அந்த ஃபீல் வரவே வராது. இதே ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போய் சேர்ந்து சாப்பிட்ற அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் தூரமாக போயிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு தான் இருக்கோம். நம்ம ஊரில் இருந்தால் ஃபங்க்ஷனு, திருவிழா, கல்யாணம், காது குத்து, சித்தி வீட்டுக்கு போகிறது, பெரியம்மா வீட்டுக்கு போகிறது, நாத்தனார் வீட்டுக்கு போகிறதுன்னு அங்கெங்கே போய் அலைஞ்சிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கலாம். இங்கே அப்படி எதுவும் இல்லைங்களா. எங்கே வீட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லாட்டி வெளியில் எங்கேயாவது போகலாம். சாப்பிட போகிறதா இருந்தால் இப்படி ரெண்டு ஃபேமிலி இப்படி சேர்ந்து சாப்பிட்றது ஒரு நல்ல ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோங்க, இந்த குட்டீஸு இருக்குதுகளே அப்பா, அதுங்க பயங்கர ஹாப்பி. அதுவும் என் பெரிய பையனாக இருக்கான்ல, வெளியில் ஒரு பார்க்குக்கு போகிறதா இருந்தாலும் சரிங்க, நம்ம மட்டும்தான் போகிறோமா இல்லை அங்கிள் ஃபேமிலி வர்றாங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு தனியாக போகிறதே சுத்தமாக பிடிக்காது. அன்றைக்கி ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணால். இப்போ குட்டி அவங்க வீட்டில் ஒரு வாண்டு இருக்குது, எங்கள் வீட்டில் ஒரு குட்டி வாண்டு இருக்குங்களே, அதுவும் அந்த குட்டி பொண்ணும் அப்படி தான் கோகுல் என் பையன் பேரை சொல்லிட்டு பார்க்கணுன்னு அது மாதிரி ஜாலியாக கிளம்பியாச்சுங்க. இங்கே தீபாவளி பொங்கல்லாம் ஒரு மாதிரி சட்டுன்னு முடிஞ்சு போயிடும், ஒன்றுமே இருக்காது. தீபாவளிலாம் தான் பலகாரம் சுடுவோம், நம்ம சாப்பிடுவோம், முடிஞ்சு போயிடும். பொங்கல்னால் பொங்கலை வச்சு சாமி கும்பிடுவோம். நம்ம எப்படி வெள்ளி செவ்வாய் சாமி கும்பிடுவோம்ல, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியே இல்லாமல் டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம தான் ஃபெஸ்டிவல்லாம் மிஸ் பண்ணுறோன்னா குழந்தைங்க இந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணக்கூடாதுங்க இல்லையா. நம்மலாம் தீபாவளிக்கு 10 நாளுக்கு முன்னாடியே எவ்வளவு ஹாப்பியாக இருப்போம் நம்ம சின்ன வயசில். இப்போ நம்ம குழந்தைங்க அதெல்லாம் மிஸ் பண்ணுதுங்கிறதுக்காகவே அதை நினச்சிக்கிட்டே அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, இது மாதிரி ரெண்டு ஃபேமிலியை மீட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்காகவே நம்ம ஜாலியாக இருக்கணுங்க இல்லையா. அதனாலேயே ஜாலியாக இருக்க வேண்டியதாக இருக்குதுங்க. அப்புறம் இந்த ரோடு தாங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஏரியான்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் லாங்காகவே போகும். அடிக்கடி என் ஹஸ்பண்டை அந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் கூட்டிகிட்டு போங்க போகிறதுனால, ஏன்னா இங்கிட்டும் அங்கிட்டும் தண்ணியாக இருக்கும், ரோடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். தண்ணி பாருங்கள், அதெல்லாம் வந்து கடல் தான், இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் இருக்கிறதும் கடல், நடுவில் ரோடு போகும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு ப்ளூ கலராக இருக்கும், மேகமும் ப்ளூ கலர், இங்கிட்டும் அங்கிட்டும் தண்ணியும் ப்ளூ கலர், அதனால் செம்மையாக இருக்கும். அப்புறங்க எனக்கு வந்து நான் வந்து இங்கே பக்ரீன் வந்து வந்து 3 வருஷம் ஆக போகுது. இவங்க என்னோடய ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்து 1 வருஷம் தான், போன வருஷம் தான் வந்தாங்க, லாஸ்ட் இயர் தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக போகுங்க. ஐயோ, யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே வந்து என்னை விட்டது மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன். எப்படா அடிக்கடி ஒரு வீட்டு ஞாபகம் வந்துடும், ஊருக்கு போகணுங்கிற எண்ணம் வந்துடும். அப்போது வேறு தம்பிக்கு வேறு நான் வந்த டைமில் வந்து ஆன்லைன் கிளாஸ், சென்னையில் தான் படித்தான், சென்னை ஸ்கூலு, இங்கே ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருந்தது. ஸோ ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை எதுவுமே இருக்காதா, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டால் கூட நம்ம ஊர் ஞாபகம்லாம் நம்மளுக்கு வராது. நம்மளுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இல்லாமல் இருந்தோம்னா ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு அந்த லாஸ்ட்டு 1 இயரு. அப்புறம் வந்து தம்பி இங்கே தான் பிறந்தான், சின்ன பையன் இங்கே தான் பிறந்தான், இங்கே தான் டெலிவரி எல்லாம் இங்கே தான் ஆச்சு. அம்மா மாமியார் யாரும் வரல, நானே தான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் குழந்தைலாம் பிறந்து அப்புறம் வெக்கேஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்தாங்க லாஸ்ட் இயர். அவங்க வந்ததுக்கப்புறம் சூப்பராக ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஊர் ஞாபகமே இப்போ வர்றதில்லாத மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ எனக்கு ஃபீல் வந்து ஒரு ஃபாரின் வெளிநாட்டில் இருக்கோங்கிற எண்ணமே கொஞ்சம் கூட இருக்காது. ஏதோ நம்ம ஊரில் சென்னையில், காரைக்குடியில்,
அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அடிக்கடி மீட் பண்ணிக்கிருவோம், வீட்டுக்கு போய்க்கிருவோம், பார்த்துக்குருவோம். முதல்ல நம்ம தமிழ் வார்த்தையை பேசுகிறத கேட்குறோம் இல்லையா, மாற்றி மாற்றி நம்மளும் தமிழ் பேசுவோம், அவங்களும் தமிழ் பேசுவாங்கல்ல. அந்த தமிழ் அந்த மாற்றி மாற்றி நம்ம தமிழ் பேசிக்கிறதே ஏதோ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க கூட இருக்கிற ஃபீலாக இருக்கிறதுனாலயே பெருசாக இப்போ ஊர் ஞாபகம், அம்மா ஞாபகம்லாம் வர்றதில்ல. ஆனால் இவங்க ஃபேமிலி இல்லாட்டி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போய் இருந்திருக்கும் உங்க வராட்டி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம்லாம் நம்ம ஏரியா, நம்ம வீடு இருக்குங்க இல்லையா, அந்த ஏரியா பக்கம்லாம் வீடுங்க மட்டும்தான். ஸோ ஒரே இங்கே மோஸ்ட்லி பில்டிங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி சாண்டில் கலரு, ஆஃப் ஒயிட்டாக அதே மாதிரி தான் இருக்கும் பில்டிங்கெல்லாம். வீடு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்டார்டிங்கில். நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் போய் திறந்துருக்கேன். ஏன்னா கேட்டு கதவும் ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க, வீடோட இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பக்கம் தான் ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு ஒரு வெளிநாடு வந்த ஃபீலே இருந்துச்சு. பில்டிங்கெல்லாம் சூப்பராக நல்லா பெருசாக அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஹோட்டலுக்கு ஒரு வழியாக லாங் டிரைவ் முடிஞ்சு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. வந்து மந்தி பிரியாணி முதல் தடவையாக என் வாழ்க்கையில் இப்போ தான் சாப்பிட போகிறேன். இது வரைக்கும் நான் மந்தி பிரியாணின்னு கூப்பிடுவாங்க, ஹஸ்பண்ட் கூப்பிடுவாங்க, வா போயிட்டு வரலான்னு. அது பெருசாக நிறையா தருவாங்களா, இப்படி சேர்ந்து ஃபேமிலியோடு போனால் சாப்பிட நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுறது, எனக்கு பிரியாணினாவே நம்ம ஊர் பிரியாணி தான். எங்கே தமிழ் கடை இருக்கோ போய் தேடி தமிழ் கடையில் போய் பிரியாணியை சாப்பிட்றது. நம்ம தமிழ் கடை ஹோட்டலில் எப்படின்னா திறப்பாங்க. இப்போ தஞ்சை ஹோட்டல், அமிர்தம், இந்த மாதிரி ஹோட்டல்லாம் திறப்பாங்க. திறந்துட்டு எப்படி கொஞ்ச நாள் ஓட்டுவாங்க, ஒரு 3-4 மாதம் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்தளவுக்கு வருமானம் இது எதுவும் வரலையா என்னென்னு தெரியல, உடனே திரும்ப மூடிடுவாங்க. மூடினதுக்கப்புறம் திரும்ப புதுசாக ஏதாவது ஒரு தமிழ் ஹோட்டல் திறப்பாங்கல்ல, அப்போது கரெக்டாக நம்ம அட்டனன்ஸை போய் போட்டுட்டு ஒவ்வொரு ஹோட்டல்லையும் எப்படி இருக்குது பிரியாணி, நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கா அப்படின்னு. இப்போ அப்படி தான் எனக்கு இப்போ ஒரு ஹோட்டல் அப்படி தான் சிக்கன் ரைஸ்க்கு, நம்ம ஊர் சிக்கன் ரைஸ்க்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஒரு வழியாக மந்தி பிரியாணி இங்கே வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண சாப்பிட்டோம். நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. நல்ல பெரிய மந்தி பிரியாணி, சிக்கன் மட்டன் மந்தி பிரியாணி, அப்புறம் எக்ஸ்ட்ரா சிக்கன் சொல்லியிருந்தோம். எல்லாத்தையும் நல்லா ஒரு கட்டிட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு, சாப்பாட்டை விட நல்ல குழந்தைங்களோட போய் சேர்ந்து என்ஜாய் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கேன்னு. இந்த மயக்கம் அசைய முடியாமல் இங்கேயே அந்த கொடுத்த அந்த சீட்டையே விட்டாங்கன்னா அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டுடலாமேங்கிற மாதிரி ஜாலியாக உட்காந்துருந்தேன். எந்திரிக்க முடியலை, சாப்பிட்டது எந்திரிக்க முடியல, தூக்கம் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் பையன் இதாங்க, ஐயோ என் பையன் இருக்கானே இந்த குட்டி பையன், அவன் வந்து அந்த சூப்பை கலக்குன்னு கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை வச்சுட்டு வீட்லேயும் அப்படி தான், வீட்டில் உட்காந்து சேர்ந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா, சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா வீட்டையே மாப்பிடுற மாதிரி வீட்டை ரணகலமாக்கி போடுவான். அந்த மாதிரி தான் ஹோட்டல்லையும் போட்டுட்டு அவனுக்கு ஒரு கப்பை தூக்கி இந்தாடான்னு சொல்லி கொடுத்துட்டு, நம்ம ஃப்ரீயாக நம்மளை சாப்பிட விட்டா சரித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கப்பை தூக்கி கொடுத்தா அவன் போட்டு கலக்கிக்கிட்டு அவன் நல்லா சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டன் வந்தாச்சு. வெளியில் எங்கேயாவது அடுத்து போகலாமா